ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு பிளாக் வெப்சைட்டில் வந்து இப்படி ஒரு ஃபூட்டரை வந்து மோடிஃபை பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியேட்டட் பை சோரா டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஃப்ரீ பிளாகர் டெம்ப்ளேட்ஸ் அன்றைக்கி இதில் இருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் சோரா டெம்ப்ளேட்ஸ் வெப்சைட்லேருந்து தான் இந்த தீமை வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து அவங்களோட காப்பிரைட் அது கிரியேட்டட் பை சோரா டெம்ப்ளேட்ஸ் அன்றைக்கி இது நாங்கள் எங்களோட பேருக்கோ அல்லது ஒரு டிசைன் பண்ணி தரோட பேருக்கு எப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம்ன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேஷ்போர்டில் போய்ட்டு டெம்ப்ளேட் போங்க. டெம்ப்ளேட்டில் எடிட் HTML போய்ட்டு அந்த இடத்தை தான் நாங்கள் கோடிங்கில் அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும், எந்த இதை எடிட் பண்ண போகிறோம்னு சொல்லி. அதுக்காக நான் இதை என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த கிரியேட்டட் பை என்ற இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கொள்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் Ctrl+F ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ண கிரியேட்டட் பை அந்த டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து இடத்துல அந்த கோடிங் இருக்கின்றதை எனக்கு ஃபைன் பண்ணித்தேன். ஃபைன் பண்ணால் இந்த இடத்துல வந்து அந்த ஒரு டிவ் டேக்குள்ளே அந்த கிரியேட்டட் பை இந்த அறிக்கை அந்த அதுக்குரிய முழுமையான கோடிங். இப்போ என்ன செய்ய இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால், இவங்க இந்த சோரா டெம்ப்ளேட்ஸுக்கு அவங்க க்ரியேட் பண்ணக்குள்ள இந்த கோடிங் அந்த ஃபூட்டரில் வந்து ஏதும் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து சோரா டெம்ப்ளேட்ஸ் வெப்சைட்டுக்கே வந்து ரீட்ரெக்ட் ஆகிற மாதிரி அவங்க கோடிங் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்காங்க. அந்த கோடிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணலாட்டியும் இதில் நம்ம ஒரு சின்ன ஒரு மோடிஃபிகேஷனோட நம்ம செய்யலாம். அப்படின்னு சொன்னால், இந்த இருக்கிற கிளாஸ் ஃபுட்டை இதை டிவ் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், காப்பி பண்ணிவிட்டு ஒரு லைன் விட்டுட்டு நான் இது வழியாக உங்களுக்கு காட்டலாம். அந்த டிவ்வுக்குள்ளேயே நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ண உடனே அதே கோடிங் அப்படியே உங்களுக்கு இடத்துல பேஸ்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த டிவ்வில் இந்த முதலாவதாக இருக்கிற இந்த டிவ்வில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், கிளாஸ் ஈக்குவல் ஃபூட்டர்ஸ் ஹைஃபன் லெஃப்ட்ன்ற இந்த கோடிங்கை வந்து டிலீட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்கன்னு சொன்னால், ஸ்டைல் ஈக்குவல் சிங்கிள் காலம். நான் ஏற்கனவே இந்த கோடிங் ஒன்று எடுத்து வச்சுக்கேன். இது விசிபிலிட்டி ஹிடன். இது என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு விஷயத்தை வந்து ஹிடன் பண்ணிட்டுரும், அதாவது மறைச்சி விட்டுரும். அப்போ அந்த ஹிடன்ன்ற பேஸ்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் காலன் கொடுத்தேன். இப்போ அந்த முதலாவது டிவிக்குரிய கோடிங் வந்து சரியாயிடுது. இப்போ நாங்கள் இதில் வந்து எங்களோட என்னென்ன விஷயங்களை போடணுன்ற இதுக்குள்ளே நாங்கள் செய்ய தேவையில்லை. இப்போ அடுத்ததாக இருக்கிற இந்த டிவுக்குள்ளே தான் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நான் போட்டுக்கொள்ளலாம். இதில் வந்து நான் சொல்கிறேன், இதில் ஒரு ahref அந்த லிங்கில் வந்து நான் சொல்ல போகிறேன். அண்ட் நான் ஒரு வெப்சைட் செஞ்சு வரேன், wikiphp1 blogspot.com. அதில் லிங்கை நான் காப்பி பண்ணிவிட்டு இதில் அந்த hrefன்ற இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மை ஐடி, மை கண்டென்ட், டைட்டில் இதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லை. அதனால நான் டிலீட் பண்ணிவிட்றேன். இதெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு கிரியேட்டட் பை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், கிரியேட்டட் பை சோரா டெம்ப்ளேட்ஸ் அதுக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். wikiphp1 என்ற பேரை கொடுத்தது என்று சொல்லிட்டு எனக்கு அது மட்டுமே போதும். கிரியேட்டட் பை என்ற மட்டுமே எனக்கு போதும். இந்த அண்டு சிம்போலுக்கு வந்து யூஸ் பண்ணுற கோட் வந்து இதுதான். எனக்கு வேறொரு இதுவுமே தேவையில்லை. அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், இதை அப்படியே டிலீட் பண்ணிவிடுறேன். இப்போ இந்த கோடிங் சரி. இப்போ வந்து சர்வ் டெம்ப்ளேட் வந்து சர்வ் ஆகுது. இந்த விசிபிலிட்டி ஹிடன்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால், நீங்கள் இந்த இதில் கோடிங்கை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துப்பேன். நீங்கள் அதில் காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். டெம்ப்ளேட் வந்து சேவ் ஆகிட்டு நான் சும்மா ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் இந்த வெப்சைட்டை, பிளாகர் வெப்சைட்டை. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், கிரியேட்டட் பை wikiphp1. இதை இந்த லிங்கை நான் கிளிக் பண்ணணுன்னு சொன்னால், நான் ஒரு டெவலப் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வெப்சைட்டுக்கு வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.